السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم الذي أدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، والصلاة ربي والسلام عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في القرآن: إذا جاء أحدهم الموت قال رب ارجعون. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இந்த இஸ்லாத்திற்கு வேண்டி பல தியாகங்களை செய்த சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் மற்றும் இதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் இன்னும் சில நாட்களில் நம்மை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது காரியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரமதானை கூட தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனிடம் அதிகமாக அவனுக்காக புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை தந்துவிட மாட்டான். இந்த ரமதானுடைய மாதத்தை எந்த அளவிற்கு நாம் பார்க்க வேண்டும் என்றால், இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், கபருவாசிகளிடம் உங்களுடைய ஆசைகள் என்னவென்று கேட்டால் அந்த கபருவாசிகள் கூறுவார்களாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரமதானும் கூட எனக்கு வேண்டும் என்று. அந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய மாதம் புண்ணியமிக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ரமதானுக்கு நிறைய ஃபதுல் இருக்கின்றது, நிறைய நன்மைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த ரமதானில் நான் எவ்வளவு நன்மைகளை செய்தேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கின்ற இந்த ரமதான், போன ரமதானுடைய மாதத்தை விட இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நன்மையை செய்திருக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரபியில் ஒரு பொன்மொழி கூறுவார்கள், கம்மின் ஃபதா அம்சா வகத் அஸ்பஹ தாஹிகா. எத்துணை வாலிபர்கள், எத்துணை மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள். அல்லாஹின் பக்கம் வராமல், அவருடைய பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளாமல் எத்துணை மனிதர்கள் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவருடைய கஃபன் புடவை தயாராக்கப்பட்டு விட்டது என்று. அவர்கள் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவருடைய கஃபன் புடவை தயாராக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவன் மரணம் அடைந்து விட்டால் எல்லா காரியங்களும் தயார். அவனை பொதிவதற்கு கஃபன் துணிகள் தயாராக்கப்பட்டு விட்டது, அவனை பொதிப்பதற்கு குழிகள் தயாராக்கப்பட்டு விட்டது, எல்லா மனிதர்களும் தயாராகிவிட்டார்கள். அவன் மரணித்து விட்டால் தொழுவதற்கு. ஆனால் மரணிப்பதற்கு நாம் தயாராகிவிட்டோமா என்று கேட்டால் கேள்விக்குறிதானே. எத்துணை மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இத்துணை ரமதானை வந்ததற்கு பிறகும் பாவங்களுடன் நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம், பார்க்கிறோமா இல்லையா? எத்துணை மனிதர்கள் இங்கே இமாம் அவர்கள் ஸலாத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலும் சாலையில் விளையாடி கொண்டும் ஆபாசமான பார்வையால் மோசமான பேச்சுக்களால் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத். உங்களிடத்தில் ஒருவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் கூறுவான் அல்லாஹ்விடத்தில், ரப்பிர்ஜிஊன் ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் சிறிது நேரத்தை தான், லஅல்லி அஅமலு ஸாலிஹா, நான் இந்த உலகத்தில் நிறைய அமல்களை செய்வதற்கு விட்டுவிட்டேன், ரப்பிர்ஜிஊன் சிறிது நேரத்தை தான்.
என்னை இந்த உலகத்தில் நீ மடக்கிவிடு, நான் அந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றேன் என்று அவன் கூறுவானாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைகளை ஒரு பேச்சாகவே மதிக்க மாட்டான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இந்த உலகத்தில் இத்துணை வருட காலம் தந்ததற்கு பிறகும் நாம் விளையாட்டிலும் வீணான பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? எத்துணை பாவங்களை நாம் செய்திருக்கின்றோம், பாவங்களை செய்திருக்கின்றோம், ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள் ஹதீஸாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், ஆனால் அவர்கள் செய்த தவறுகளை, அதில் சிறந்தவர்கள் தான் செய்த தவறுகளை அல்லாஹ்விடம் தௌபா தேடக்கூடியவர்கள் தானே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் அதைத்தானே கூறுகிறார். அந்த நரக நெருப்பை விட்டு நாம் அஞ்ச வேண்டாமா? அந்த நரக நெருப்பை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்தில் பார்ப்பது போலல்ல அந்த நெருப்பு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் பதிவு செய்கின்ற வசனத்தை பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு இருக்கின்றதே அதற்கு நாம் எரிபொருளாக எதை போடுவோம் என்று தெரியுமா? மனிதர்களையும் கற்களையும் தான் அதற்கு எரிபொருளாகவே போடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. அந்த நரகத்தை குறித்து நமக்கு அச்சம் இல்ல வேண்டிய சகோதரர்களே, அந்த நரகத்தை குறித்து நாம் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அந்த நரகவாசிகளுக்கு உணவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்து துஹானில் பதிவு செய்கின்ற வசனத்தை பார்க்கலாம். இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம் தஆமுல் அஸீம் கல்முஹ்ல் யக்லி ஃபில் புத்தூன் ககல்லில் ஹமீம் ஹுதூஹு ஃபஅ்திலூ இலா ஸவாஇல் ஜஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், நரகவாசிகளுக்கு நாம் உணவாக எதை கொடுப்போம் என்று தெரியுமா? இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம், ஸக்கூம் என்கின்ற கள்ளி மரங்கள் தான் அவர்களுக்கு உணவாக நாம் கொடுப்போம். தஆமுல் அஸீம், பாவிகளுடைய உணவு அது, மோசமான உணவு அது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தில் அடுத்த வருகின்ற வசனத்தில் நாம் கூறுகிறார், அவர்களுக்கு நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர்களை கொடுப்போம், மிகவும் சூடான கொதிக்கக்கூடிய வெந்நீர்களாக இருக்கும். அது அவர்களுடைய வயிற்றில் சென்று விட்டது என்று சொன்னால் அவருடைய குடல்கள் எல்லாம் உருகி போகும், அவருடைய குடல்கள் எல்லாம் சுருகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹுதூஹு ஃபஅ்திலூ, அவனை பிடியுங்கள், அவனை நரகத்துடைய மத்தியில் தள்ளிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த நரகத்தை பற்றி நமக்கு அச்சம் வேண்டாமா சகோதரர்களே? நாம் செய்கின்ற தவறுகளை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலும் அந்த பாவத்திற்கு உண்டான பரிகாரம் தௌபாவை தேடாமல் சுற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், அடியானே எவ்வளவு பாவங்களை வேண்டுமானாலும் செய்து கொள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நீ நிராசை அடைய வேண்டாம். எவ்வளவு பாவங்களை வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் என்னிடம் நீ தௌபா தேடிவிட்டால் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றனே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்துணை வசனத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை ஹதீஸ்களும் கூறுகிறார்கள், பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு. ஹதீஸுல் குதுஸியில் பதிவு செய்கின்ற ஒரு வசனத்தை நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா கூறுவானாம், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ இந்த உலகம் அளவிற்கு நீ பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ பாவ மன்னிப்பை கேட்டால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவானாம். அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராம் சகோதரர்களே. சற்று நம்முடைய கைகளை உயர்த்தி கொண்டு, யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்திருக்கின்றேன், நான் திருடி இருக்கின்றேன், நான் மோசமான பேச்சுகளை பேசியிருக்கின்றேன், நான் ஆபாசமான பார்வைகளை பார்த்திருக்கின்றேன், நான் சிகரெட்டை அறிந்திருக்கின்றேன், மது அறிந்திருக்கின்றேன், எல்லா கெட்ட விஷயங்களையும் நான் செய்திருக்கின்றேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து தாயா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ்விடத்தில்
அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றானே. ஆனால் கேட்பதற்கு எதற்காக நமக்கு மனம் வரவில்லை? சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை வசனத்தில் எத்தனை இடத்தில் கூறுகிறார், அடியானே நன்மைகளை செய்து கொள், அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள், நரகத்தை பயந்து கொள். நீ அல்லாஹ்விற்கு அஞ்சவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அடிப்படவில்லை என்று சொன்னால், நீ தொழவில்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அம்மா யதஸாஅலூன் என்கின்ற அந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வார்த்தையாக கூறுகிறான், அந்த கெட்டடியார்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் கூறுவார்களா, யா லைதனி குன்து தராபா, யா லைதனி குன்து தராபா. அந்த கேள்வி கணக்கை எல்லாம் அவர்கள் பார்த்து, ஐயோ யா லைதனி குன்து தராபா, நான் இந்த உலகத்தில் மண்ணாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்திருக்கின்றோமா, யா லைதனி குன்து தராபா, என்னை மண்ணாக படைத்திருக்க கூடாதா யா அல்லாஹ் என்று அவன் புலம்பக்கூடிய காரியத்தை தன்னுடைய திருமறை வசனத்தில் கூறுகிறான் என்று சொன்னார். சிந்தித்து பார்க்க வேண்டுமா சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் தரலாமே. தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீ எங்கே வேண்டுமானாலும் போய்க்கொள், நீ எவ்வளவு பெரிய மாளிகையில் வேண்டுமானாலும் முடித்துக்கொள், உன்னை மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. எங்கே வேண்டுமானாலும் ஒளிந்து கொள். குல்லு மன் அலைஹா ஃபன் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கற்களும் மலைகளும் மலக்குகளும் மனிதர்களும் எல்லாரும் அழிந்து கொள்வார்கள். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய வஜ்ஹ் மட்டும் தான் நிலைத்தராக இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றானே. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. அந்த மரணம் வருவதற்கு நிச்சயம், அந்த மரணம் வரும் என்று நமக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. பின்றும் நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த தவறுகளை செய்கின்ற நேரத்தில் என்னுடைய ரூஹ் மலக்குர் ரூஹ் வந்து எடுத்து விட்டால் என்னுடைய நிலைமை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் சூரா அபஸில் பதிவு செய்கின்றான், உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை விட்டு விரண்டோடுவார்கள் நாளை மறுமையில், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை விட்டு விரண்டோடுவார்கள், உன்னுடைய நண்பர்கள் உன்னை விட்டு விரண்டோடுவார்கள், உன்னுடைய பந்தங்கள், உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய பாசமான மனைவி உன்னை விட்டு விரண்டோடுவார். யாரும் உனக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். நபி அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார்கள், இக்ரஊ அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். காரணம், குர்ஆனை ஓதுவதற்கு நாளை மறுமை நாளில் அந்த குர்ஆன் தன்னை ஓதுவதற்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்களே. ஆனால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் செலவு செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. சிறிது நேரம் அல்லாஹ்விற்காக நிற்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. மன் காம ரமதான் ஈமான் வஹ்திசாபா, யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்கிக் கொள்கின்றார்களோ, ஈமானான முறையில் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற முறையில் யார் நிற்கின்றார்களோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, நீ எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை அடியானே, நீ முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எல்லா பாவத்தையும் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அதை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. அந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய நேரங்களை செலவு செய்வதற்கு நமக்கு சமயம் இல்லை என்று சொன்னார், நமக்கு மனமில்லவில்லை என்று சொன்னால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹாக்காவில் பதிவு செய்கின்ற ஒரு வசனத்தை பார்க்கலாம். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லூ
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய பட்டோலை அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவனுடைய நிலைமை அவன் கூறுகிறான், ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த பட்டோலை எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, வலம் அத்ரி மா ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை பற்றி எனக்கு தெரியவில்லையே, யா லைதஹா யா லைதஹா கானத்தில் காதியா, நான் செய்த பாவங்களே எனக்கு வந்த கை சேதமே, மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய பணம் எனக்கு எந்த ஒரு பயனும் தரவில்லையே, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வமும் என்னுடைய அதிகாரமும் எதுவுமே எனக்கு பயன்படவில்லையே, ஹுதூஹு ஃபகுல்லூ, அல்லாஹ் கட்டளையிடுவான், அவனை பிடியுங்கள், 70 அடி சங்கிலியால் அவனை கட்டி நரகத்துடைய மத்திய பகுதியில் அவனை விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டாம். இந்த வசனத்தை கேட்டதற்கு பின்பு நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் அந்த வரிசையில் நின்று கொண்டால் நாம் ஆசைப்படுகின்றோமா? எந்த நன்மையை செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு பயமில்லாமல், மரணத்தை குறித்து பயமில்லாமல், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா அவருடைய மரணத்துடைய நேரத்தில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா அபூ ஹுரைரா லிமாதா தபகீக யா அபூ ஹுரைரா, எதற்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? இந்த உலகத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாயா? அபூ ஹுரைரா கூறுகிறார்கள், வல்லாஹி லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுகிறேன், சத்தியமாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்காக எனக்கு எந்தவித சங்கடமும் இல்லை. பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? அபூ ஹுரைரா கூறுகிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமோ பல ஆண்டுகள், ஆனால் நான் இந்த உலகத்தில் செய்த அமல்களோ குறைவாக இருக்கின்றது. நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் எவ்வாறு கடப்பேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் என்னை நரகத்தில் போட்டுவிட்டால் கூறிய வாக்கியார். இந்த உலகத்திற்கு பல ஆயிரம் ஹதீஸுகளை கற்றுக் கொடுத்த அபூ ஹுரைரா, அந்த ஹதீஸுகளை படிப்பதற்கு வேண்டி அவருடைய வரலாற்றை எடுத்து படித்தால் தெரியும். அந்த ஹதீஸை படிப்பதற்கு வேண்டி சில நேரங்களில் உணவை உண்ணாமல் அவர்கள் மயங்கி சாலையை விழக்கூடியவர்களாக இருந்தார்களே. உமர் அழுதார், உஸ்மான் அழுதார், அலி அழுதார், சஹாபாக்கள் அனைத்தும் அழுதார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நரகத்தை குறித்து எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள். உமர் அவர்கள் அழுதார், இந்த நரகத்தில் என்னை போட்டு விட்டார். அபூபக்கர் அழுதார், உஸ்மான் அழுதார், அலி அழுதார், எல்லா சஹாபாக்களும் ரலியல்லாஹு அன்ஹும் அழுதார்கள். இந்த நரகத்தில் அல்லாஹ் என்னை போட்டு விட்டால் கூறிய வாக்கியார் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் பையினாவில் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன், அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அந்த நரகத்தை குறித்து அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை விட நான் அதிகமாக நன்மையை செய்திருக்கின்றேன் என்ற தீவிர சகோதரர்களே, அவர்கள் எந்த நன்மையை செய்திருக்கின்றார்கள்? அவர்களை விட நான் அதிகமாக நன்மையை செய்து விட்டேன் என்கின்ற திருமரா சகோதரர்களே, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள், எங்கே வேண்டுமானாலும் சுற்றுலா பயணம் செல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக இருங்கள். ஆனால் இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தானே இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் இருந்துக்கொள், எவ்வளவு சந்தோஷமாக வேண்டுமானாலும் இருந்துக்கொள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்காதா? நிச்சயமாக இல்லை. கண்டிப்பாக அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கின்றது. ஏன் இல்லை? யார் சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று? மது அருந்தினால் மட்டும்தான் சந்தோஷமா? விபச்சாரம் செய்தால் மட்டும்தான் சந்தோஷமா? குடும்பத்தை பிரித்தால் மட்டும்தான் சந்தோஷமா? ஆபாசமான பேச்சுக்களை பேசினால் மட்டும்தான் சந்தோஷமா? என் சஹாபாக்கள் சந்தோஷமாக இருக்கவில்லையா? ஏன் நம்மளுடைய இமாம்கள் சந்தோஷமாக இருக்கவில்லையா? இருக்க முடியும். அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தருவான். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு விடுவான். நாளை மறுமையில் அவனுடைய நிலைமை எவ்வாறு என்று நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள்.
அந்த நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை வைத்திருந்தான் என்று சொன்னார், என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். பயப்பட வேண்டாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி 10 வந்துவிட்டது. லைலத்துல் கத்ர் இந்த 10இல் ஒரு நாள் இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்த மாதமான ஒரு மாதம் அந்த ஒரு இரவு. அந்த இரவை அடைந்தால் சுப்ஹானல்லாஹ், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினீன்கள் வெற்றி பெற்றார்கள். யார் அந்த முஃமினீன்கள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லாஹ்விற்கு பயத்தோடு அவர்களுடைய ஸலாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறானே. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இமாம் அவர்கள் சிறிது நேரம் தங்களுடைய தொழுகையை நீட்டினாலே கால்களெல்லாம் வலிக்குது என்று கூறினார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எல்லாம் படித்தால் கால்கள் வீங்கும் அளவிற்கு எதற்காக நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தாமசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஆயிஷாவிடம் அனுமதி கேட்கின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷாவே, எனக்கு தொழுவதற்காக சிறிது நேரம் அவகாசத்தை தான். ஆயிஷா அவர்கள் அழித்து விட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டே இருக்கின்றார்கள். தாடியெல்லாம் கண்ணீரால் நிறைந்து விட்டது. சஜிதா செல்கின்றார்கள். சஜிதா செய்த இடமெல்லாம் கண்ணீரால் நிறைந்து விட்டது. கால்களெல்லாம் வீங்கிவிட்டது. தொழுகை முடிந்தவுடன் ஆயிஷா கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நபியே, எதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொள்கின்றீர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிதானே நீங்கள்? சொர்க்கம் நிச்சயம் என்று வாக்குறுதி அளித்த நபிதானே நீங்கள்? பின்பு எதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? நபி அவர்கள் பதிலளித்தார்கள், யா ஆயிஷா, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, என்னுடைய அல்லாஹ்விற்கு நான் நல்லடியானாக இருக்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். கால்கள் எல்லாம் வீங்கும் அளவிற்கு அவர்கள் நின்று தொழுதிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நாம் நம்முடைய உடம்பை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றால் அவ்வளவு கஷ்டப்படுத்த தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் மனிதர்களே. அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய நேரங்களும் நம்முடைய செல்வங்களும் செலவு செய்யுங்கள். இந்த நேரத்தில் தான் நமக்கு எல்லா காரியங்களும் இருக்கின்றது. நாளை மறுமையில் நான் கூறினேனே, ரப்பிர்ஜிஊன், அவன் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு கெஞ்சுவான், அல்லாஹ் சிறிது நேரத்தை தான், சிறிது நேரத்தை தால அல்லி அஅமலு ஸாலிஹா, நான் இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கின்றேன், இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ நன்மைகளை விட்டிருக்கின்றேன், அதையெல்லாம் நான் செய்வதற்கு சிறிது அவகாசத்தை தா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அவன் மண்டியிட்டு கெஞ்சக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மதிக்கவே மாட்டான் சகோதரர்களே. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு முடியுதோ அந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்துத்தா என்று கேட்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகப் போவதில்லை. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய கடந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நிச்சயமாக பாவத்தை செய்திருக்கின்றோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்வதற்கு நாம் ஏன் தயங்குகின்றோம்? அல்லாஹ்விடத்தில் தானே ஒப்புக்கொள்கின்றோம். பிற மனிதர்களிடத்திலா ஒப்புக்கொள்கின்றோம்? அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து தருகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீ உன்னுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நீ நிராசை அடைய வேண்டாம். நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தருவான். ஆனால் ஒரே ஒரு ஷரத்து இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹை நாம் ஒருபொழுதும் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நஅூது பில்லாஹ். அல்லாஹ் கேட்டால் நிச்சயமாக தருவான். இதை தரவில்லை என்று சொன்னால் வேறொரு காரியத்தை நமக்கு தருவான். அதுவும் தரவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் நரகத்தில் போகக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லது நாளை மறுமையில் எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ
தஆலா வைத்திருப்பான். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த வாக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வீணடையக்கூடியதாக இருக்காது சகோதரர்களே. ஆகையால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் உள்படுத்தி அருள் புரிவானாக. முக்கியமான அறிவிப்பு சகோதரர்களே, நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய பிள்ளைகளும் மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏதாவது ஒரு சங்கடமோ அல்லது அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை என்று சொன்னாலோ நாம் சங்கடப்படுவோம். அது அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை நாம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் பிலஸ்தீனில் வாழக்கூடிய நம்முடைய மனிதர்களை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும். சற்று நாள்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு ஆபத்து வந்து 400 மனிதர்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களுக்காக நாம் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் இல்லாமல், உடுத்துவதற்கு உடையும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் காட்சிகளை பார்க்கின்றோம், அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பற்றி. நம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த இருப்பான சஜிதாவிலும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த இருப்பிலான தஷஹூதிலும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி அவர்கள் கூறினார்களே, யார் ஒருவர் மறைவான அவற்றிலிருந்து அவருடைய சகோதரனுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்களோ ஒரு மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்துவிட்டு அந்த மலக்குமார்கள் அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வான். யா அல்லாஹ், இவன் கேட்கக்கூடிய காரியத்தை நீ கொடுத்து விடு, இவனுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இவனுக்கு எந்த தேவை இருக்கின்றதோ அதை நீ அழித்து விடு என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.